எஸ் மை நண்பர்களே, நம்ம வந்து பொங்கலுக்காக எங்க போறோம்? சொல்லு சொல்லு சொல்லு. இங்க பாரு பாரு. எங்க போறோங்க? பனிமூட்டத்துக்கு. பனிமூட்டத்துக்கு. சரி, பனிமூட்டத்துக்கு போறோம். என்ன ஊர் பேரு? ஊர் பேர் என்ன மேம்? சத்திவேல். சத்திவேல். குண்டு மலாலி டெல்லி. இரு மயிர் இல்ல சத்தமா சொல்ற, அப்பதான் அவங்களுக்கு கேட்கும். தாத்தாவுக்கெல்லாம் காது கேட்காது. சொல்லு சொல்லு சொல்லு, ஒரு வாட்டி சொல்லு. எங்க போறோம்? நாங்க எங்க போறோம்னா நிதிஷா சொல்லுவா. சொல்லு. குளுமணாலுக்கு சரி. எஸ் மை நண்பர்களே, நம்ம வந்துட்டு பொங்கலுக்காக நம்ம வந்துட்டு இன்னைக்கு போகி பண்டிகை. அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து பொங்கல். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எஸ் மை நண்பர்களே, நாங்கள் பொங்கலுக்காக வருஷம் வருஷம் வந்துட்டு ஊருக்கு தான் போவோம். ஏன்னா எங்கள் திருவிழா போடுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து திருவிழா போடலை, அதனால் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க எங்கள் கோயிலுக்கு. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு அப்படியே ஷொயின் அப்படியே இப்படி போய் இப்படி வந்து கிச்சி கிச்சி பண்ணி சரி ஒரு அவுட்டிங் போகலாம், அங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணி எங்கே போகிறோம்? குளுமணாலுக்கு. எங்க போறேன்னா ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம்? ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம்? ஃபர்ஸ்ட் குளுமணாலுக்கு. சின்ன போச்சு. ஃபர்ஸ்ட் டெல்லி போகிறோம். டெல்லி போறோம். டெல்லி தாஜ்மஹால். தாஜ்மஹால் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட் ஏறி நம்ம வந்து டெல்லி போயிட்டு எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோம், இல்லைன்னா நம்ம வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இல்லை, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, இது இல்லைன்னா என் டக்குவார் வந்துடும். டைரி போட்டு வச்சுருக்கேன். சொல்லலாமா? புக்கு கூட படித்ததில்லை, ஆனால் டூர் போகிறதுக்கு டைரி பார்த்தீங்களா எழுதி வச்சுருக்கேன். இதோ பார்த்தீங்களா எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் படித்தேன்னா எங்கேயோ போயிருப்பேன். எஸ், 17ஆம் தேதி நைட்டு சென்னை டு டெல்லி போகிறோம். டெல்லியிலேருந்து அதுக்கப்புறம் 14ஆம் தேதி இன்னைக்கு. உங்கள் ராசி எப்படி இருக்குன்னா, யார் உருட்டுனா? ஐயோ, பேய் வந்துச்சு. இங்கே பாருங்க, நான் கோர சுட்டதில் பேயே வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சென்னை டு டெல்லி போகிறோம். டெல்லி போயிட்டு நம்ம இறங்கின உடனேவும் ஸோ டெல்லியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம நாளைக்கு, அதாவது 15ஆம் தேதி நம்ம வந்துட்டு ஆக்ரா, டெல்லியிலேருந்து நம்ம வந்து ஆக்ரா போயிடுவோம். ஆக்ரா போயிட்டு நாளைக்கு தாஜ்மஹால், அதுக்கு நியர்பை இருக்கிற பிளேசஸ்லாம் ஆக்ரா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நைட் கிளம்பி மறுபடியும் டெல்லி வரும். டெல்லி வந்துட்டு அதாவது 15ஆம் தேதி நைட்டு நம்ம வந்து டெல்லி வரும். டெல்லி வந்துட்டு டெல்லி ஃபுல்லாக அங்கே ரூம் எல்லாமே புக் பண்ணிவிட்டு 15ஆம் தேதி நைட்டு நம்ம டெல்லியில் ஸ்டே பண்ணுறோமா. 16ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து அங்கே இருக்கிற ஃபோன்ட்டு அந்த என்னது லோட்டஸ் டெம்பிள், அந்த மாதிரி குப்தா மாதிரி, அதுக்கப்புறம் டெல்லி பஜார், அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போது 16th ஃபுல்லாக டெல்லி ஃபுல்லாக பார்த்துட்டு 16th நைட்டு கிளம்பி ஜொயின்னு 12-13 hours நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி குளு மணாலி போகிறோம். ஏமா குளு மணாலி நம்ம போகிறோமா இன்னைக்கு? ட்ராவல் பண்ணுறோமா பஸ்ஸுங்க? அது மட்டும் நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து 16th நைட்டு கிளம்பி நம்ம வந்துட்டு குளு மணாலி போகிறோம். போயிட்டு 17th மார்னிங் நம்ம அங்கே குளு மணாலியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஹாட் வாட்டர் டெம்பிள், அதுக்கப்புறம் மால் ரோடு, அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ்லாம் ஃபஸ்ட்டு டே சுற்றி பார்த்துக்கலாம். அதாவது 17 நம்ம 16th நைட்டு டெல்லி கிளம்பினோம்னா 17th நம்ம பார்க்க பையன் 17th மத்தியானம் ஆகிடும். ஏன்னா 14 hours 13 hours ட்ராவல் இருக்கும். நம்ம போயிட்டு ஹரிபரி இல்லாமல் ரிலாக்ஸாக தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு குளு மணாலியில் வந்துட்டு அந்த ஒரு ஆஃப் டே மத்தியானம் ஆகிடும். நம்ம இங்கே டெல்லியில் நைட் கிளம்பினோம்னா மத்தியானம் ஆகிடும். அடுத்த நாள் மத்தியானம் ஆகிடும். நம்ம போய் செக்இன் பண்ணுறதுக்கு 4 o'clock அந்த மாதிரி ஆகிடும். ஒரு ஈவினிங் மட்டும் ஏதாவது ஒரு பஜார் அந்த மாதிரி பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு 18th மார்னிங் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பக்கத்தில் இருக்கிற அந்த ஜிஸோ அது மால் ரோடு அதெல்லாம் வந்துட்டு 17th பார்த்துட்டு 18th ஃபுல்லாக சோலாங் வேலி போகிறோம். சோலாங் வேலினா அந்த பனிமூட்டத்தில் விளையாடுறது. ஸோ இதை மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதோட பிக்ஸ் எல்லாம் வந்து நான் சைடில் இங்கே ஏதாவது நான் பின் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போய் நம்ம விளையாட போகிறோம். விளையாண்டுட்டு எத்தனாம் தேதி மறந்து போச்சா? 17ஆம் தேதி 18ஆம் தேதி நம்ம இதெல்லாம் வந்து விளையாடுறோமா. விளையாண்டுட்டு 18ஆம் தேதி நைட்டு கிளம்பி 18ஆம் தேதி நைட்டா 19 நைட்டு தானே 18 19 இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு 18ஆம் தேதி நைட்டு 19ஆம் தேதி நைட்டு கிளம்பி நம்ம வந்து காஷ்மீர் போயிட்டு 20ஆம் தேதி மார்னிங் காஷ்மீரில் டால் லேக் போகிறோம். டால் லேக்னா எனக்கு வந்து இந்த தாய்லாந்தில் இருக்கும் பார்த்தீங்களா, 2 பக்கம் ஷாப்ஸ் இருக்கும், சென்டரில் நிறைய போட்டிங் லேக் அந்த மாதிரி. ஸோ இன்னும் வந்து நான் அந்த மாதிரி போனதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து 20ஆம் தேதிக்கு டால் லேக்கு, இன்னும் அங்கே பார்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். இன்னும் பிளேசஸில் இருக்குது 4-5 பிளேசஸ் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் நைட் ஃபுல்லாக ட்ராவலிங் தான் இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம 20ஆம் தேதி நைட்டு கிளம்பி பஹல்காம் போகிறோம். பஹல்காம்னா அந்த இதுதான் காஷ்மீர்லேருந்து இன்னும் மேலே மலை மேலே. அது போகிற வழியில் ஆப்பிள் தோட்டம் இருக்கும், அப்புறம் குங்குமப்பூ தோட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம வந்து கேபில் தான் போகிறோம். ஏன்னா அதெல்லாம் வந்து 1 hour 2 hour அந்த டிஸ்டன்ஸ் தான். எல்லாமே நான் வந்து பார்த்து வச்சுட்டேன், எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பிளேஸும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. பட் ஒரு டே எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கறதுனால கடன்னு இவனையும் தூக்கிட்டு இவங்களையும் மேய்ச்சிட்டு எல்லாம் போக முடியாது. பட் இருந்தாலும் எதை பார்க்க முடியுமோ ஹாப்பியாக பார்த்துட்டு குங்குமப்பூ தோட்டம், அதுக்கப்புறம் ஆப்பிள் தோட்டம்லாம் போயிட்டு பகல்காமில் இந்த நம்ம சோலாங் வேலியில் எதாவது விளையாட முடியலையோ பகல்காமில் எல்லாமே விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி அங்கே போய் விளையாண்டுட்டு அப்புறம் நைட்டாக கிளம்பி இதுலேயே 8 நாள் ஆகிப்போச்சா. அதுக்கப்புறம் 21ஆம் தேதி நம்ம வந்துட்டு நைட்டு காஷ்மீர்லேருந்து கிளம்பி டெல்லி வந்துடுவோம். 22ஆம் தேதி மார்னிங் நம்ம வந்து மார்னிங் டு நைட் அன்டைம் தான் வரும், 1-2 o'clock வருவோம். புக் பண்ணி ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு 22ஆம் தேதி வந்து 4 மணிக்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு. 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, ரிட்டர்ன் ஃப்ளைட்டு டெல்லி டு சென்னைக்கு. ஸோ அந்த 4 மணி வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது டெல்லியில் ஏதாவது போக முடியாது இருந்தது, தைல தவிர போட்டுக்கிட்ட சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது போக வேண்டியது இருந்தது, இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அந்த மாதிரினா ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளைட் ஏறி அப்படியே வந்து ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம்னா காலி பேஜ் அப்படியே சென்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே வீட்டுக்கு வரதுக்கு ரூட்டு தெரியும்ல, அதெல்லாம் எதுக்கு எழுதணும். ஆனால் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இப்போதைக்கு நம்ம பிளான் வந்து 1 2 3 4 5 6 7 8 நாளைக்கு 8 பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அண்ணன் சொல்லியிருக்காருல்ல, பிளான் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் பொங்கலுக்காக வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டெல்லி, குளு மணாலி அண்ட் காஷ்மீருக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃப்ளைட்டில் வந்து நிறைய டைம் போயிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அம்மா வந்து இது எத்தனாவது டைமுங்க? 2வது டைம், செகண்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோவா போனோம் என்னோட பர்த்டேக்காக. ஸோ இந்த பர்த்டே April 4 வந்துட்டு அங்கே கும்பாபிஷேகம். ஸோ அந்த டைம் நம்ம வந்து எங்கேயும் அவுட்டிங் போக முடியாதுன்னு தான் இந்த லாங் ட்ரிப்பை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட விளாக்ஸ் எப்படி வரப்போகுதுன்னா, இப்போ இது ஒரு விளாக் ஆல்மோஸ்ட் இது 9-10 minutes ஆயிடுச்சா. ரெண்டும் ஒரே மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஒரு விளாக்ஸ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஏர்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி செக்இன் பண்ணுவோம், செக்இன்னா எப்படி நம்ம பேக் போடுவோம், எப்படி நம்ம ஃப்ளைட் ஏறுவோம். ஸோ அந்த ட்ராவல் வீடியோ மொத்தமும் வந்துட்டு ஒரு வீடியோவாக நான் வந்துட்டு போடலான்னு இருக்கேன். அதாவது அந்தந்த பார்ட் நம்ம எங்கெங்கே போகிறோமோ, டெல்லி இப்போ தாஜ்மஹால் போகிறோம்னா தாஜ்மஹால் சுற்றி நம்ம என்னென்ன எடுக்கிறோமோ அது ஒரு விளாக். அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேறு ஏரியா எங்கே போகிறோமோ அதோடது ஒரு செப்பரேட்டாக வந்துட்டு ஒவ்வொரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஹேமலதா ஆக்ட்ரஸ் என்னோட யூடியூப் சேனல்லையும்
ரொக்க அருள் ஜோதி யூடியூப் சேனல்லையும் அப்படியே சூப்பராக வரப்போகுது. ஸோ 10 days வந்து நாங்கள் வந்து ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். ஊர் சுற்ற போகிறோம். வா வா ஏலக்கு வா. ஊரை சுற்ற போகிறோமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. டேய் முழுக்க பையில இங்க வா. சரி இங்க வாங்க. இங்க வா இங்க சொல்லிடலாம் வா. இங்க வா ஒன்று சொல்லு நான் உங்களுக்கு. இங்க வா ஏன் அதுவே ஒரு நிமிஷம். வணக்கம் அனைவருக்கும். அம்மா நீ சொல்லு. அனைவருக்கும் இரு. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். பாரு நீங்க எல்லாரும் எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க டூருக்கு போயிட்டு வரோம். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் ப்ரைவசியாக வந்துட்டு டூருக்கு போக போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.